அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் மாஹிர். நான் இலங்கை வெலிகம் என்ற பிரதேசத்தை சேர்ந்தவன். என் கேள்வி என்னென்னா, மௌலை பிஜே அவங்கக்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னென்னா, எந்த வீட்டில் வந்து நாயும் உருவப்படமும் இருக்குதோ அந்த வீட்டுக்கு மலக்குமாறு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸை இப்போ வச்சு நாங்கள் பார்க்கும்போது என்ன, அந்த வீட்டில் அப்போ மலக்கல் மௌத்து வரமாட்டாங்களா? மற்றது வந்து இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாய்கள் தெரியும், அப்போ உலகத்துக்கே மலக்குமார்கள் வரமாட்டாங்களா என்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக விளக்கம் தான். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எந்த வீட்டில் உருவப்படங்களும் உருவச்சிலைகளும் நாய்களும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. அதை தான் எடுத்துக்காட்டி, அப்போ வானவர்கள் வரமாட்டார்கள்னு சொன்னால், நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், வானவர்கள்னால் உயிரை எடுப்பதற்கு கூட வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த வானவர் வரமாட்டார், ஒருத்தன் சாக மாட்டானா? அப்போ எத்தனை அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வானவர்கள் வர்றாங்கன்னு தெரிகிறது. வானவர்கள் வரமாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? இன்னும் விளக்கம் தெரிவதற்காக கேட்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னது உண்மைதான். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீ கல்புன் வலா தசாவீர். எந்த வீட்டில் வந்து நாயும் உருவங்களும் இருக்கின்றனவோ அங்கே வந்து வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த வானவர்கள் வரமாட்டார்கள்ங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், இறைவனுடைய அருளை கொண்டு வரக்கூடிய, ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய வானவர்கள்னு சிலர் இருக்கிறாங்க. அதுபோக சில டியூட்டி கொடுக்கப்பட்ட மலக்குகள் வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க டியூட்டி வேலை சுமத்தப்பட்டவர்கள் வந்து அவங்க பணியை செய்வதற்காக வந்தும் போய் கொண்டு தான் இருப்பார்கள். எதை கொண்டும் அதை நீங்கள் தடுத்துற முடியாது. இப்போ உயிரை எடுக்கிற வானவர் வந்து அதான் அவங்களோட டியூட்டி. அந்த டியூட்டி செய்வதற்கு வரமாட்டார்கள்னால் இது ரொம்ப வசதியாக போச்சு. ஒரு நாயை கட்டி போட்டோம்னு சொன்னால் வானவர் வரமாட்டார், நம்ம உயிர் எடுக்க மாட்டார், நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதை இல்லை. எதை சொல்கிறாங்கன்ட்டு, அது மாதிரி நம்முடைய கணக்குகளெல்லாம் பதிவு செய்வதற்காக நம்மிடமே வானவர்கள் இருக்கிறாங்களே. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் அதீத் என்ற கண்காணிக்கின்ற வானவர்கள் நீங்கள் ஒரு சொல்லை மொழிந்தாலும் உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. என்னிடத்திலே வானவர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன் என்பதை கண்காணிப்பதற்காக. கிராமன் காத்திபீன யாலமூன மா தஃபலூன். சங்கைக்குரிய மரியாதைக்குரிய அந்த எழுத்தர்கள் நீங்கள் செய்வதையெல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான வானவர்களை வந்து இறைவன் நியமித்திருக்கிறாங்கும் போது அந்த வானவர்கள் வந்து அவங்க டியூட்டிக்கு வருவாங்க. நீ நாய் வளர்த்தாலும் சரி, பண்ணி வளர்த்தாலும் சரி, அவர்கள் செய்கிற உங்களை கண்காணிக்கிற டியூட்டி தான் அவங்களுக்கு. இந்த நாய் வளர்த்ததையும் பதிவு செய்ய வேண்டுமே, வந்து ஆகணுமே. அப்போ எல்லாத்தையும் பதிவு செய்வது அவங்களோட டியூட்டிங்கும் போது அந்த வானவர்கள் வருவதை எல்லாம் தடுக்காது. இறைவன் சிலருக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறான், இவனுக்கு ஒரு பிரத்யேகமான அருளை செய்யணும் அப்படின்னு சொன்னால் வானவர்கள் வழியாகத்தான் அந்த அருளை எல்லாம் செய்வான். அப்போ அந்த வானவர்களை வந்து வரமாட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு வர வேண்டிய அருள் தடைப்படும். முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்துட்டனால நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்க என்று தான் அதுக்கு அர்த்தம். அந்த நாயில் கூட வேட்டை நாய், தேவையான நாய், அதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு இருக்குது, தனி விஷயம். உருவப்படங்களுக்கும் விதிவிலக்கு இருக்குது. சின்ன உருவப்படம், மதிப்பில்லாத முறையில் வைக்கக்கூடிய உருவப்படம், அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடப்புத்தகத்தில் உள்ள உருவப்படம், பேப்பரில் வரக்கூடிய உருவப்படம், ரூபாய் நோட்டுகளில், இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் ஆதாரங்களோட உருவப்படங்கள்னு சொல்லி ஆன்லைன் BJ.in அடித்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆர்டிக்கலே வரும், அதில் படி தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இறை அருளை கொண்டு வர சிறப்பு வானவர்கள் வரமாட்டார்களே தவிர, பணி சுமத்தப்பட்ட பொறுப்பு படைக்கப்பட்ட வானவர்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் வருவார்கள், அவங்களோட டியூட்டியை கரெக்டாக செய்வார்கள் அப்படின்னு தான் அதை விளங்கி கொள்ள வேண்டும்.